ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான கோஸ் பொரியல் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது பொரியல் செய்கிறதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் தாங்க எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி இதே போல் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் பைத்தம்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பே ஊற வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு எடுத்து இது மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா சூடு வந்ததும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வறுபட்டதும் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போது கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த பைத்தம்பருப்பு நம்ம சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். வறுபட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போது முட்டைக்கோஸ் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். நமக்கு காய்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்தோனாலே நமக்கு தண்ணி விடுங்க. கோஸ்ட்லேருந்து நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணியே நமக்கு காய் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம லைட்டாக மேலே மட்டும் தண்ணி இது மாதிரி தெளித்து விட்டால் மட்டும் போதும். தண்ணி நல்லா தெளிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா கோஸ் நல்லா வெந்திருக்கும். நமக்கு அந்த பைத்தம்பருப்பு நல்லா வெந்திருக்கும். நான் கையில் எடுத்து இது மாதிரி மசிச்சு பார்த்தோனாலே நல்லா மசிச்சிடும். இப்போது நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோங்க. நான் துருவின தேங்காய் ஒரு பாதி மூடி தேங்காய் இது மாதிரி துருவி சேர்த்துருக்கேங்க. நமக்கு தேங்காய் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம தேங்காய் நிறையவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.